தஞ்சாவூரில் இருக்க பாரத் கல்வி குழுமத்தில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்து இப்போ வந்து எங்கள் காலேஜில் என்ன நடக்குதுன்னா சமத்துவ பொங்கல் வைக்கிறாங்க. நம்மளும் நார்மலாக வீட்டில் வந்து ஒவ்வொரு குடும்பமாக வைப்போம். இங்கே நாங்கள் குடும்பம்னு சொல்கிறத விட ஒரு குடும்பம் எல்லாருமே சேர்ந்து ஒரே குடும்பமாக பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். எந்த ஒரு பாகுபாடெல்லாம் கொண்டாடுறோம். நான் வீட்டில் வைக்கிற மாதிரி மண்பானையெல்லாம் வச்சு குடிசையெல்லாம் போட்டு கரும்புலாம் வீட்டில் எப்படி வைப்போம் அதே மாதிரி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் இங்கேயே நாங்கள் பொங்கல் வைக்கிறோம். வீட்டில் கொண்டாடுற மாதிரியே பாரம்பரியமாக வச்சுட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் பாரம்பரிய விளையாட்டுகளும் சேர்த்து வைக்கிறோம். நடனம் எல்லாம் பாரம்பரியமாக அடிக்க கும்மியெல்லாம் அடித்து வைக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா சந்தோஷமாக இருக்குது பிள்ளைங்களோட சேர்ந்து பண்ணும்போது. ஒரு குடும்பம் வீட்டில் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இப்படி 100 பேர் 200 பேரோட சேர்ந்துலாம் கொண்டாடும் போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் இருந்தால் கூட மாமன் பையன் தள்ளி ரொம்ப பேசக்கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கே அப்படிலாம் இல்லை. எல்லாருமே நம்ம கூட படிக்கிற பசங்க, சகோதரர்கள் சகோதரிகள், நண்பர்கள், தோழிகள், அது மாதிரி தான். எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒன்றா, பசங்க பொண்ணுங்க இல்லாமல் எல்லாருமே ஒரே மாதிரி, ஆண் பெண் சமம் மாதிரி எல்லாருமே ஒன்றா, எல்லா வேலையுமே ஒன்றா தான் பார்க்குறோம். சாமி கும்பிட கூட பசங்களும் எல்லாமே பண்ணுற பொங்கல் கூட பசங்களாம் வைக்கிறாங்க. நம்ம ஜாலியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொங்கல் வந்து எதனால் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை திருநாளான என்று விவசாயிகளை போற்றணும், விவசாயம் அழிஞ்சிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தைத்திங்களான இன்றை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுவும் தை 1ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பம்சமாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பாரத் கல்லூரியில் 13 வருஷமாக வந்து எங்கள் பொங்கலை சமத்துவ பொங்கலாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். யாரும் எந்த ஒரு சண்டை வேறுபாடு இன்றி நாங்கள் சமத்துவ பொங்கலாக கொண்டாடிட்டு இருக்கோம். பெண்கள் வந்து சேலை அணிந்தும் ஆண்கள் வந்து வேஷ்டி அணிந்தும் சமத்துவ பொங்கலாக இன்றைக்கி வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அதோட மரபை வந்து நாங்கள் மறக்காமல் இன்றைக்கும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். எங்களோட ஜென்ரேஷன் அழியாமல் நாங்கள் இன்னமும் போற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சமத்துவ பொங்கலாக இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கோம். எங்கள் காலேஜில் கரும்பு, அப்புறம் வந்து அதோடைய தோற்றங்கள் என்னென்ன வெளிப்படுத்தணுமோ அதோடைய இதெல்லாம் மரபெல்லாம் மறக்காமல் மஞ்சள், பானைக்கு திருநீர் அணிந்து அதுக்கப்புறம் வந்து பானையை வந்து மண்பானமாக வச்சு சார், அதுக்கப்புறம் வந்து பொங்கலில் கரும்பு, வாழைப்பழம் அதில் என்னென்ன சேர்க்கணுமோ மரபுப்படி அணியாமல் மறக்காமல் அதோட எல்லாத்தையும் வெரைட்டிஸ்லாம் வச்சு சேர்த்து பண்ணுறோம் சார். Oh!